கார்த்திக், விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். தென்னிந்திய சினிமாவில் கதாசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் இயக்குனராகவும் பல வெற்றி படங்களை நமக்கு அளித்து பல விருதுகளையும் வென்ற எழுத்தாளர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் திரு காரைக்குடி நாராயணன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் திரு காரைக்குடி நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சொல்லுங்க சார். உங்களோட சினிமா ஜேர்னி அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 லாங்குவேஜ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 5 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, 7 படம் வந்துட்டு இயக்குனரா இருந்திருக்கீங்க, நிறைய படங்களுக்கு ரைட்டர். ஸோ வார்த்தைகளால எங்களால உங்களோட ஜேர்னியை சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கு சார் இந்த அனுபவம்? அதாவது நான் வந்தபோதுமா சினிமா ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதாவது கதைகளுக்கு ஒரு மரியாதை இருந்த காலம். சினிமாவை தேடி 1965க்கு அப்புறம் வந்தவங்க 80 வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கு 80 பேர் அவங்க நினச்ச கோல் போட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, மக்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல கதைகளை சொன்னாங்க. அந்த நேரத்தில் நான் வந்ததுனால நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன். இப்போ ஒருவேளை நான் ரொம்ப காலம் தள்ளி இப்போ வந்திருந்தா நான் உள்ளே வந்திருப்பேனா இல்லை எனக்கு ஒரு அட்ரஸ் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் வந்த காலம் ஒரு பொற்காலம். அந்த நேரத்தில் நான் ஒரு ரைட்டராக வந்தேன். ரைட்டராக வர்றதுக்கு முன்னால் ப்ராப்பராக இந்த உலகத்தில் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். அதாவது அந்த காலத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி இருந்தால் தான் டைரக்டர் ஆக முடியும், ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தால் தான் எடிட்டர் ஆக முடியும். இது மாதிரி ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து வந்து தான் பெரிய பெரிய ஆட்கள்லாம் டைரக்டர் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொடியூசரை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து ப்ரொடியூசராக இருப்பாங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகி, ரைட்டராகி, டைரக்டராகி, ட்ராமா ரைட்டராகி, எல்லாத்துலேயும் எங்கெங்கே எனக்கு சான்ஸ் கிடைச்சதோ அதை பூரா நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க பூரா கதையை விரும்பியவர்களும் ஒரு நல்ல கலைஞனை லிஃப்ட் பண்ணணும்னு நினச்சவங்களாக இருந்தாங்க. அதனால் நான் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சூப்பர் சார். நம்ம கண்டிப்பாக உங்களுடைய இந்த ஒரு பயணத்தை இந்த ஒரு 30 நிமிடத்தில் அடக்கவே முடியாது. நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே மலையாள சினிமாலேருந்து ரைட்டர்ஸ் ஹையர் பண்ணிக்கோங்க, அங்கேருந்து கதை எடுத்துகிட்டு வாங்க, நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நமக்கு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம், நீங்கள் தான் முதல் முறையாக இங்கேருந்து ஒரு தமிழ்லேருந்து ஒரு கதையை மலையாளத்துக்கு கொடுத்துருக்கீங்கன்ற ஒரு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தபோது நான் அவ்வளோ தூரம் என்னால் அதை சரிவர பார்க்க முடியலை. அதை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தோல்வி தான். ஆனால் அந்த தோல்வியை வெற்றியாக்குனது பீம்சிங் சார். அடுத்தது எஸ் ராம்நாத் சார். அவர் தான் பாம்பே டு கோவாங்கிற படத்தில் அமிதாப் பச்சனை அறிமுகம் பண்ணவர். அவர் எனக்கு பெரிய ஆதரவாக இருந்தார். அந்த நேரத்தில் ஜாவர் சீதாராமன் சாருங்கிறவர் மிகப்பெரிய ரைட்டர். அவர் இந்த பட்டணத்தில் பூதகத்துலாம் ஜி பூம்பான்லாம் ஆக்ட் பண்ணுவார். அவர் பெரிய ஆக்டரும் கூட. அவர் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டு, நீ இப்படியே இருக்காத, இன்றைக்கி நாடகத்திலேருந்து வந்தால் தான் நீ வர முடியும், அதனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேரியரை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நாடகத்துக்கு போனார். எனக்கு நாடகம் அப்போ பழக்கம் இல்லை, நாடகமே பார்த்ததில்லை. அந்த நேரத்தில் தான் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தது கே பாலச்சந்தர். அப்போ தான் மேஜர் சந்திரகாந்த்னு ஒரு ட்ராமா எழுதின போது அந்த மாதிரி நாடகத்தை நாமும் எழுதணும், அந்த மாதிரி வரும்னு நினைத்து அவர் வந்த காலத்தில் நான் ட்ராமாவுக்குள்ளே வந்தேன். அதனால் என்னை கே பாலச்சந்தர் சார் பார்க்குறதெல்லாம் யூஆர் மை கான்டெம்பரரிம்பார். கரகுடி யூஆர் மை கான்டெம்பரரிமா அப்படிம்பார். நான் நாடகத்தை வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர்னு முதல் நாடகம் எழுதினேன். அந்த நாடகத்தை நான் எதிர்பாராமல் பத்திரிகைகள் பூரா பாராட்டினிச்சு. ஸோ அப்போ நாடகத்தின் மூலமாக திரைக்கு வந்தவங்க மிகப்பெரிய ஆட்கள். KS கோபாலகிருஷ்ணன் நாடகத்தின் மூலம் வந்தார், சிறியர் சார் நாடகத்தின் மூலமாக வந்தார். ஸோ நாடகம் நடிகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மிகப்பெரிய பாலமாக இருந்துச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எழுதின நாடகம் சக்ஸஸ் ஆனதுனால நம்ம இனிமேல் அதை பிடிச்சிக்கணுங்கிற எண்ணம் வச்சு, அது ஒருவேளை ஃபெயிலாக இருந்தால் நான் ரைட்டராக இருக்க மாட்டேன், சக்ஸஸ் ஆகி போச்சு. அப்படி எழுதுகிற போது அப்போ நம்ம ஏவிஎம் ராஜன் ரொம்ப பாப்புலர் ஹீரோ. அந்த நேரத்தில் அவரை என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு நாடகம் எழுதுங்கன்னாரு. அதான் பாசதீபம்னு எழுதினேன். அந்த நாடகம் சக்ஸஸ் ஆனவுடனே அதை பார்த்து மேஜர் சுந்தரராஜன் என்னை கூப்பிட்டார்.
எனக்கு ஒரு நாடகம் எழுதுங்கன்னாரு. ஏன்னா மேஜர் வந்து கே பாலச்சந்தரை விட்டுட்டு தனியாக என்எஸ்என் தேட்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சது. மேஜர் ஒருவேளை நான் அவரை சந்திக்காமல் போயிருந்தா இன்றைக்கி உங்களுக்கு நேரம் நான் உட்காந்து பேசுகிற பாக்கியம் எனக்கு இல்லை இருக்காது. அது என்னை ஆளாக்கியதில் முக்கியமான ஆள் அவர் ஒரு ஆள். என்னை அந்த குடும்பத்தில் ஒரு மனிதனாக நினைத்து அவர் சொன்னார், நல்லா இருக்கு, நீங்கள் கதை எழுதுங்க, கதையினுடைய ஐடியா மட்டும் சொல்லுங்கன்னாரு. எனக்கு கதையெல்லாம் வேண்டாம், என்ன பண்ண போகிறீங்க. ஒன்று நான் சொன்னேன், கடன் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறான் ஒருத்தன் கடன் வாங்கியே வாழ்கிறான், ஒருத்தன் கடன் வாங்கினா கொடுத்துருவான். 3 பேரை வச்சு தானே. ஐடியா நல்லா இருக்கு. உடனே ஃபோன் பண்ணார், கரகுன்னார் எனக்கு ஒரு 500 கொடுங்கன்னாரு. இது 1971. 500 கொடு அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு இவரை கொண்டு போய் பாலச்சந்தர் எழுதின இடத்துல உட்கார வச்சு அங்கே ஒரு விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி வச்சு எழுத வைனார். ஸோ எனக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய மரியாதை. பாலச்சந்தர் ஒரு அற்புதமான ரைட்டர், அற்புதமான டைரக்டர் எழுதின இடத்துல என் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதான் அச்சாணி. அந்த அச்சாணி எனக்கு வாழ்க்கையில் அச்சாணியாக இருந்துச்சு. அது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைந்தது. அந்த நாடகத்தை பார்த்துட்டு தான் சிவாஜி சார் 100வது நாள் அன்னைக்கு அப்படி அதாவது உருகி போய் சொன்னார், இந்த மாதிரி இந்த நாடகத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டர் இருக்குது, அந்த மாதிரி தங்கச்சி எனக்கு இருந்தான்னா நான் கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவேன்னார். அவ்வளோ தூரம் என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டான்னார். அப்புறம் அவர் தான் எனக்கு முதல் ஷீல்டு கொடுத்தார். இது 1970-71 என் 100வது நாள். இதில் சிவகுமார் நடித்தார். அன்னையிலேருந்து எனக்கு சிவகுமாருக்கும் ட்ராவல் இருந்ததுன்னா டெய்லி நாங்கள் வந்து பேசிக்கிறது இல்லை வாட்ஸ்அப்பில் கொடுக்குற அளவுக்கு நட்பாயிட்டோம். நானும் அவரும் கிட்டத்தட்ட சமகாலத்தில் வந்தோம். அந்த நாடகத்துக்கு வாங்கி தான் மலையாளத்தில் பண்ணது என்னென்னா, வின்சென்ட் சார் வந்து அப்போ தான் மிகப்பெரிய கேமராமேன். ஸ்ரீயர் சாரை விட்டு வெளியே வந்திருக்காரு. ஸ்ரீயர் சார் படங்கள் பூரா பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவு வின்சென்ட் தான் போட்டிருக்கோம். அவர் என்ன பண்ணார், தோப்பில் பாசியை கேரளாவிலேருந்து வர வச்சு நாடகத்தை பார்க்க வைக்கிறார். அவருக்கு மலையாளம் தான் தெரியுது, தமிழ் தெரியல. ஆனாலும் ஒவ்வொரு சீனையும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பக்கத்தில், இதான் மேட்ரு அதான் மேட்ருன்னு அவர் சொல்கிறார். நான் ஸ்டேஜுக்குள்ளே இருந்து பார்க்குறேன் அவங்க ரியாக்ஷன்னு. ஜென்ரலாகவே நாடகத்தில் நடிக்கிறவங்களும் நாடகத்தை எழுதுனவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்படி மெல்ல விலைக்கு பார்ப்போம். முதல் ரோவில் என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்களா, அழுகிறாங்களா, இல்லை திரும்பி பார்க்குறாங்களா, இல்லை போர் அடிக்குங்கிறவா, இதெல்லாம் நாங்கள் உள்ளேருந்து ரியாக்ஷன் பார்ப்போம். அப்போ நான் பார்ப்பேன், இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் தோப்பில் பாசி ஒரு பெரிய ரைட்டர். அவர் தான் துலாபாரம் எழுதினார். அப்புறம் என்னை பார்த்துட்டு நாடகம் நல்லா இருக்குது நாராயணன், இதை நம்ம மலையாளத்தில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் மேஜர் வீட்டுக்கு வந்து 1971 ஒரே பேமெண்ட் 10,000 ரூபா கொடுத்தது மேஜர் ஆடிட்டர். மேஜர் சொன்னார், கரகுடி நான் 400 படம் ஆக்ட் பண்ணிட்டேன், எனக்கெல்லாம் 500,000 தான் அட்வான்ஸ் தர்றாங்க, உங்களுக்கு எப்படி 10,000 ரூபா விட்டாங்கன்னு வேடிக்கையாக சொல்லுவார். அப்படி கொடுத்த அந்த கதை மேலே மெர்ஜாகி போய் அந்த படம் எடுத்து அந்த ஆண்டினுடைய சிறந்த படம்னு கேரளாவிலையும் பரிசு வாங்கி, அதுக்கப்புறம் அது லைப்ரரியே இருக்குது. இன்னமும் பார்த்தா கொல்லத்தில் அச்சாணி லைப்ரரி. அதில் வந்த லாபத்தில் ப்ரொடியூசர் என்ன பண்ணார், நான் அந்த பணத்தை லைப்ரரி கட்டி கொடுத்தாருன்னு கொல்லத்தில் கட்டி கொடுத்து அந்த லைப்ரரியை திறந்த யாருன்னா அன்றைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் மொராஜி தேசாய். ஸோ அந்த அச்சாணிக்கு அப்படி ஒரு பெரிய பாரம்பரியமான கதை அது. அது தெலுங்கில் ஆணுச்சு, கன்னடத்தில் ஆணுச்சு, அப்புறம் தமிழில் நானே ப்ரொடியூஸ் பண்ணேன். அந்த படத்து சிறந்த படம்னு முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து எனக்கு ₹1,00,000 அந்த ஆண்டின் சிறந்த படம்னு எனக்கு ₹1,00,000 கொடுத்தார். ஸோ அந்த அச்சாணிக்கு இவ்வளவு பெரிய சரித்திரம் உண்டு. சார், அந்த அச்சாணி படத்துக்காக உங்களுக்கு அவார்ட் தரதா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி சொல்லுங்க. ஐயோ, அது இப்போ நினைச்சாலும் தூக்கம் வராதுமா. அப்படி ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த ஆண்டினுடைய சிறந்த படம்னா பாரதி ராஜாவுடைய படம், அதே மாதிரி இளையராஜாவுக்கு இது, எனக்கும் வந்து சிறந்த படம்னு அச்சாணி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துலேயும் விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு. திடீர்னு ஒரு 2 நாள் இருக்கும், உங்கள் அவார்டை ஏன் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கத்திலேருந்து ஒரு லெட்ரு வருது. எனக்கு ஒன்றும் புரியல, இது என்னடா அது இப்போ தானே எல்லாம் விளம்பரப்படுத்தியிருக்காங்க, நமக்கு ஏன் அவார்டு இல்லை அப்படின்ட்டு நான் உடனே சும்மா இருந்திருக்கலாம். அந்த ஏஜ் அதாவது ஒரு பரிசு வாங்க முடியாமல் போச்சேங்கிற பதட்டத்தில் முதல்வருக்கு ஒரு தந்தியை அடிச்சிட்டேன். அந்த காலத்தில் வந்து மவுண்ட் ரோட்டில் போய் தான் தந்தி அடிக்க முடியும், இப்போ வாட்ஸ்அப் காலம் கிடையாது. போய் உங்கள் லட்சம் எனக்கு முக்கியம் இல்லை, லட்சியம் முக்கியம்னு அடிச்சிட்டேன் முதல்வருக்கு. அப்போ அவர் எம்ஜிஆர் தான் என் முதல்வர். அதில் வந்து அவர் இரிட்டேட் ஆகிட்டார். ஏன்னா அது அவர் கொடுக்கல, அரசாங்கம் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுறாருன்னு கேட்டார். நல்ல வேளை என்னுடைய நேரம்
நான் அன்றைக்கி அடுத்த நாள் அமைச்சர் காளிமுத்து சாரை பார்த்தேன். அவர் சொன்னார், அப்படியா உங்களுக்கு ஏன் அதான் சார் உங்களை கேட்குறேன், எனக்கு ஏன் அவார்டு இல்லை, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, இப்படி வந்துருச்சு சார்னு. பரவாயில்ல நீங்கள் என்னோடய காரில் வாங்க அப்படின்னு அவர் அசம்பிளிக்கு கூப்பிட்டு போய் அன்னைக்கு செய்தித்துறை அமைச்சராக இருந்த ஆர்எம்வி சார்கிட்ட சொல்லி, ஆர்எம்வி சார் என்னை கொஞ்சம் பாண்ட் பண்ணி, உங்கள் வயசில் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க, அரசாங்கம் என்னங்கிறது சொல்லதான் தான் முடிவு எடுக்கணும், தவிர உங்கள் முடிவுக்கு நாங்கள் வர முடியாது, அவார்டு கொடுத்தோம், ஆனால் இது உங்கள் கதை இல்லைன்னு ஒருத்தன் வந்து தந்தி அடிச்சிருக்கான், அதனால் நாங்கள் வந்து ரீமேக்குங்கிறான், நீ மலையாளத்துலேருந்து பண்ணியிருக்க, அதனால் நாங்கள் ரீமேக்குக்கெல்லாம் பரிசு கொடுக்கறது இல்லைன்னு முடிவில் இருக்கோம், உங்களுக்கு எப்படி கொடுக்குறேன்னாரு. சார் அது ரீமேக் இல்லை சார், என் படம் சார், என் கதை சார், நாடகத்தில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் எனக்கு அவார்டு கொடுத்துருக்காரு சார், சிவாஜி வந்து எனக்கு ஷீல்டு கொடுத்துருக்காரு, எல்லாம் சொன்னேன். இதெல்லாம் சரி, இது அத்தனையும் ரெக்கார்டு இருக்கான்னாரு. இருக்குது சார், அதை கொண்டு வாங்க, அத்தனையும் ரெக்கார்டை கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு பரிசு வாங்கி தரேன்னாரு. உடனே அவரே எனக்கு கார் கொடுத்தாரு, போய் எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் வீட்டில் போய் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரேமை பூரா உடைச்சி என்னென்ன அவார்டு வந்துச்சு, நான் விலைக்கு விற்ற அக்ரிமெண்ட் எல்லாம் கொண்டு போய் காட்டினேன். காட்டின உடனே ஓகே, சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு இவர் அவார்டு கூப்பிடுங்கன்னாரு. சரி, நான் அவார்டுக்கு போனேன். அன்றைக்காவது நான் ஒழுங்காக போனேன்னா, அதாவது சீஃப் மினிஸ்டர் புறப்படுற நேரம் நான் உள்ளே அவார்டுக்கு போகிறேன், ஒரு இன்ஸ்பெக்டர் என்னை உள்ளே விட மாட்டேன்னாரு. அந்த நேரம் பார்த்தீங்க நல்ல நேரம், தங்கவேல் என்ன ஆக்டர் அவரும் சிறியர் சாரும் வந்தாங்க, டைரக்டர் சிறியர் சார், அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க உள்ளே விடுங்கன்னா, என்ன சிஎம் புறப்பட போகிறோம் வந்திருக்கார் சார். அப்புறம் என்னை மன்னிச்சு உள்ளே விட்டாங்க. அப்போவும் தப்பு பண்ணேன், போனேன். அப்புறம் முதல்வர் அந்த பரிசை கொடுத்தாரு, ₹1,00,000 கொடுத்துட்டு என் காதில் சொன்னார், பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்கீங்க, கோபம் பெருசாக இருக்க, இந்த கோபம்லாம் வரக்கூடாது அப்படின்னு என் காதில் சொன்னார். ஜனங்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, நான் அச்சாணி எடுத்ததுக்காக அவர் என்னை பாராட்டுறாரு நினச்சாங்க. அவர் என்னை பான் பண்ணார், இந்த மாதிரி உனக்கு உழைச்சி வசப்படாது. இப்படி அந்த அச்சாணிக்கு வந்த தடுமாற்றத்தை அன்னைக்கு கரெக்ட் பண்ணி எனக்கு கொடுத்தது நான் செய்த பாக்கியம். அதே மாதிரி வந்து இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் கேள்விப்பட்டோம். நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் ஒரு நோட்டை மாற்றி வச்சதுனால ஒரு பெரிய ப்ராப்ளம் அங்கே ஏற்பட்டுச்சான். அது என்னது சார்? அதாவது நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனதே ஒரு ஆக்சிடென்ட் தான். எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் என்னன்னே தெரியாது. நான் வந்து பாட்டு எழுத வந்தேன். நான் இந்த சென்னைக்கு வந்தபோதே கண்ணதாசன் தலைமையில் பாடினதுனால கண்ணதாசன் வந்து என்ன பண்ணார், நீ நல்லா பாட்டு எழுதுறாயின்னு எனக்கு ஒரு 4 லைன் என்னுடைய நோட்டில் எழுதினார். 3/11/1962 நான் அழகப்பா காலேஜில் படித்தபோது என்னை பாராட்டி ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கான்னாரு. படிப்பு எனக்கு போச்சு. அந்த 4 லைனை பார்த்தோன்னே நம்ம கவிஞன் ஆகிட்டோம்னு சென்னைக்கு புறப்பட்டு வந்து இம்சப்பட்டேன். அவர் கண்ணதாசன் சொன்னார், நீ ஏப்பா நான் ஏதோ 4 லைன் எழுதி கொடுத்தா அதுக்காக சென்னைக்கு வந்தேன் அப்படின்னு அவர் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணார். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் நான் பீம்சிங் சார்கிட்ட சேர்ந்தேன். பீம்சிங் சார் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத டேரக்டர், பெரிய டேரக்டர். அவர் கிட்ட 100 படங்களுக்கு மேலே 5, 6 எத்தனை லாங்குவேஜாக பண்ணியிருக்காரு. அவர் பண்ணாத படங்கள் சிவாஜி சாருடைய பாவரசை படம் பூரா அவர் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தார். அப்போ என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக ₹50 சம்பளம், தங்குறதுக்கு அந்த ஆஃபீஸில் எனக்கு தங்குறது கூட இடம் கிடையாது. நான் தங்க இடம் இல்லை சார்னு, சரி நம்ம ஆஃபீஸில் தங்கினார். முதல்ல ஜாவர் சீதாராமன் சார் வந்து பெரிய ரைட்டர், நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ரைட்டரோட இல்லை பெரிய ஆக்டரும் கூட. அவர் டைலாக்கை நான் படிக்கிறேன், பானுமதிம்மா எல்லாரையும் பாபுன்னு தான் சொல்லுவாங்க, அவங்கள பக்கத்தில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் ஃபஸ்ட்டு டைம் அந்த அம்மாட்ட போய் டைலாக்கை படிக்கிறேன், வேர்க்குது. எப்படிடா படித்தேன் அப்படி ஒரு முறைச்சாங்க. என்ன படிக்கிறேன் நீ படித்தா என் மூடு அவுட் ஆகிரும், பீமங்க யாவேங்க இவங்கிறோம், அந்த அம்மா சத்தம் போடுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஜெமினி கணேஷ் வந்து ஓகே மேடம், நீ என்ன அட்வைஸு, அவனை கெடுத்துறாத, சின்ன பையன் இப்போ தான் வந்திருக்கான் அப்படின்னு அவரும் ஒரு வாங்குவாங்க. இப்படியெல்லாம் பயந்து அப்புறம் ஜாவர் சார் வந்து அந்த சீனை படித்தோன்னு தான் சீனுக்கே வந்தாங்க. அன்னைக்கு அடுத்த நாள் என்னாச்சுன்னா, ஜெமினி கணேஷ் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரணும், சுசிலாம்மா வந்து காத்திருக்காங்க அப்படின்னு ஏவிஎம்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. நான் புறப்பட்ட போது இவருடைய ட்ரெஸ்ஸை கண்டினியூட்டியில் எழுதி வச்சுட்டு போயிட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏடா இதே ட்ரெஸ்ஸே கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் ஒரு புது ட்ரெஸ்ஸை மாட்டிக்கு போயிட்டார். அது எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் கொடுத்தவங்களாவது அந்த நோட்டில் கண்டினியூட்டியை மாற்றி இருக்கணும்னு விட்டுட்டாங்க. என்னாச்சு, ஷூட்டிங் முடிச்சு படம் பார்த்தா வீட்டுக்கு வெளியே ஜிப்பா போட்டிருக்காரு, வீட்டுக்குள்ளே ஸ்லாக் போட்டிருக்காரு. அடுத்த ஷாட்டு எவ்வளோ பெரிய கண்டினியூஷன் நமக்கு தெரியல, அப்போ நமக்கு அனுபவம் இல்லை. இதை பீம்சிங் சார் சொன்னார், என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்கன்னு. அப்போ கூட அவர் ஒன்றும் சொல்லலை. பட் ராம்நாத் சார் என்னை திட்டுதுன்னு தின்னார்.
உன்னால் 60,000 ரூபா இப்போ போச்சுயா, மறுபடியும் செட்டு போடணும். இப்போ இந்த சீனை எப்படி எடுக்கிறது? செட்டை டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இப்போ மாதிரி நினச்ச நேரத்தில் ஷூட் பண்ணுற காலம் இல்லை. செட்டை எடுத்தாச்சு, சீன் முடிஞ்சு போச்சு, டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. மறுபடியும் செட்டை போட்டு அந்த சீனை எடுத்தாங்க. ஸோ என்னால் பீம்சிங் சாருக்கு அந்த காலத்து 60,000 ரூபாய் நஷ்டம். அப்போவும் அவர் என்னை ஒன்றும் சொல்லது, ரைட், அவனுடைய அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சீனில் இன்னும் நினச்சாலும் நம்மளால் டைரக்டருக்கு அப்படி ஒரு இப்படி ஒரு பிரச்சனை. அப்புறம் அதையெல்லாம் மறந்து அதே டைரக்டரு என்னை கூப்பிட்டு, உங்கள் படம் நல்லா இருக்குது, நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ கதை எழுதுறீங்கன்னு வெளியே சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கதை கொடுங்கன்னாரு. அவ்வளோ பெரிய டைரக்டரு பீம்சிங் சார் என்னை கூப்பிட்டார். அப்புறம் அவங்க மனைவி சுகுமாரிம்மாவை கூப்பிட்டு, அவர் யாரும் தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. தெரியுங்கண்ணே. எப்படி தெரியும்? அவர் புரியலை. எப்படி தெரியும்? நான் இல்லைங்க, அவர் படம் நான் 2-3 படம் நடிக்கிறேன். ஏசி துல்லோச்சந்தர் படத்தில் ராதா எல்லாம் நடிக்கிறேன். என்னை ரைட்டராக அறிமுகம் பண்ணது ஏசி துல்லோச்சந்தர் சார் தான். அவர் அச்சாணிக்கு அடுத்தது என் சொந்த நாடகத்தை பார்க்குறாரு. பார்த்து என்னை கூப்பிட்டு, அவர் தான் சிவாஜி சாருடைய அதிகமான படங்களை டைரக்ட் பண்ணுவார். அவர் என்னை தைரியமாக ஏற்றிக்கிட்டு 4 படம் தொடர்ந்து கொடுத்தாரு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் தில்லோச்சந்தர் படம் பண்ணுறேங்க, அவர் தான் ரைட்ரு. ஓ அப்படியா? அப்படிங்கிறபோது அவர் என்ன பெருமையாக சொன்னார்னா, காரைக்குன்னாராயண் ரைட்டராகலாம் இருந்துட்டு போட்டோம், நம்மகிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அதை பெருமையாக சொன்னார். நம்மகிட்ட 50 ரூபா சம்பளம், அப்புறம் 75. இன்னொன்று அவர்கிட்ட உள்ள அருமையான குணம், டைரக்டர் எல்லோரும் சாப்பிட்ற போது எல்லோரும் உட்கார வச்சு சாப்பிட சொல்லுவார். இன்னொன்று கடிந்து ஒரு வார்த்தை வா போனே எவனையும் சொல்ல மாட்டார். அப்படி ஒரு டைரக்டர் அவர். அவர்கிட்ட நான் பழகி அந்த பிரச்சனையை கூட சால்வ் பண்ணி திருப்பி என்னை கூப்பிட்டு நீ ஒரு படம் பண்ணு, நான் டைரக்ட் பண்ணுறேன்னாரு. பட் என்னுடைய பேட் லக்கு, அந்த படம் எடுத்து ஒரு 3 நாள் ஒர்க்கு இருக்கிற போது அவர் இறந்து போயிட்டார். அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் 100 படம் வரிசைக்கு சொல்கிற போது கடைசி படமாக காரைக்குன்னாராயணுடைய படம் இல்லாமல் போச்சேன்னு நான் எப்பவும் வருத்தப்படுவேன். இப்படி பானுமதிமாவோட, பீம்சிங் சாரோட, தில்லோச்சந்தர் சாரோட இப்படியெல்லாம் நான் ட்ராவல் பண்ணும்போது தான் சிவாஜி சார்கிட்ட ஒரு நாள் நான் போய் சொன்னேன், சார் உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் டேட் கொடுத்தீங்கன்னா பண்ணலாம் சார்னு. அப்போ அவர் சொன்னார், நீ தில்லோச்சந்தரோட பீம்சிங்கோட இருந்திருக்க, அந்த மாதிரி கதை சொல்லு, நீ எப்போ வர்ற வீட்டுக்கு அப்படிங்கிறாரு. இல்லை சார், நீங்கள் எப்போ என் பர்த்டே அக்டோபர் 1 வா, வீட்டுக்கு வா, காலைல 5 மணிக்கு வா. சரின்னு அவர் வீட்டுக்கு போகிறேன். 5:20க்கு போகிறேன், காலையில் 5:20. என்கிட்ட வண்டி கிடையாது, நான் ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சி போகிறேன். கீழே இருந்துங்க அவர் திரிகோணம்னு ஒருத்தர் கூட இருந்தவர், என்ன இவ்வளவு டைம் வரீங்க, மாடியில் 3 தடவை கேட்டார், காரைக்குடி வரலையா. என்ன அதான் அவர் பெரிய அந்த ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் எனக்காக காத்திருக்கணும்னு அவசியமாக என்ன? இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்ம வர சொன்ன நேரத்துக்கு 20 நிமிஷம் முன்னால் காத்திருக்காரு. போனேன், மேலே உட்காந்துருந்தார். என்ன டைம்னாரு, லேட் ஆகிடுச்சு சார். சரி கதையை சொல்லுங்க அப்படின்ட்டு தன் மனைவியை கூப்பிட்டு, இன்னும் அந்த வாய்ஸ் அவர் சொன்னது என் காதில் ஒலிக்குது, கமலா அப்படின்னாரு. அந்த அம்மா உடனே வந்தாங்க. நம்ம காரைக்குன்னாராயண பீம்பாய் அசிஸ்டண்ட்டு, தில்லோச்சந்தர் ரைட்டர், ஏவிஎம் சரவணனுக்கெல்லாம் வேண்டி படம் பண்ணுறாரு, நம்ம வீட்டு மாட்டு பால் கறந்து டீ குடுமா அப்படின்னு அந்த பால் கறக்கிற ஆக்சுவலாக எனக்கு சிரிக்க, அவருக்கு நேரம் சிரிக்க முடியல. அப்புறம் அந்த அம்மா டீ கொடுத்தாங்க. சரின்ட்டு அப்படி நேரம் அந்த கட்டபொம்மனுடைய சேரில் உட்காந்துருக்காரு. என்னை நேரம் உட்கார சொன்னார். எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னாரு. ஒரு 1 மணி நேரம். சரி ரைட். ஐயா கண்ணை தவிர எதுவுமே பார்க்கல, அப்படியே கதை முழுக்க கேட்டார். கேட்டுட்டு இது கதை, இதை பண்ணு, வேறு யாரும் வேண்டாம், கதை நீ தான், திரைக்கதை நீ தான், வசனம் நீ தான், டைரக்ஷன் நீ தான், ப்ரொடியூசர் நீ தான், இந்த ஆள்லாம் தேடாத, சரியா, ரெடி பண்ணிக்க. என் பேட்லுக்கு நான் தொடர்ந்து ஒரு 4-5 படம் எடுத்து சக்ஸஸ் ஆன போது, இவர் படம் எடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஃபைனான்ஸ் சைடு எனக்கு செட்பேக் ஆணுச்சு. ஃபைனான்சியர் கொஞ்சம் நான் கேட்ட கொஞ்சம் பணம் தரல. அதுக்கு மேலே ரெடி பண்ணலாம்னு நினச்சா அந்த நேரம் பார்த்து அவருக்கு உயிருக்கு உயிரான தம்பி இறந்து போனார். அவர் தம்பி இறந்து போனோம் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளிட்டார். அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் எனக்கும் ஃபைனான்சியல் செட்பேக் வந்தோடனே படம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டேன். அவர் எனக்கு கொடுத்த மரியாதை என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. 5 மணிக்கு ரெடியாக இருந்தார் காலையில்.
ஒருத்தர் வந்து சொன்னார், சார் நீங்கள் அவரோட உட்காந்து அடிக்கடி சும்மா ஜாலியாக பேசி அரட்டை அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாரு. அவர் அதனால் நீங்கள் இருக்க வேண்டாம் சார். என்ன இருக்க வேண்டாம்? இல்லை அவருக்கு பக்கத்தில் இருக்க வேண்டாம் சார். நான் ரைட்டர், அவர் என்னை கூப்பிட்டு விளையாடுறாரு சார். அவர் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்ல முடியல சார், எங்கள்கிட்ட சொன்னார் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். எனக்கு ராத்திரி தூக்கம் இல்லை. என்னடா நம்ம உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாரா, இல்லை அவரோட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரா? நமக்கு அவர் தான் அந்த ஷீல்டு கொடுத்தாரு, நம்மளை கூப்பிட்டு கதை கேட்டார், என்ன அப்படி சொல்லிட்டாருன்னு அவரை தேடி வீட்டில் இல்லைன்னு மைசூரில் இருக்கார். நான் ஷூட்டிங் போயிட்டேன், பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸ் ஏறி போயிட்டேன். என்னை பார்க்குறாரு, எங்கே வந்தாயின்னு சைக்கிள் கேட்குறாரு, நடிச்சிக்கிட்டு இருக்காரு. இல்லை சார் உங்களை தான் பார்க்க வந்தேன். உடனே டைரக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டார், காரைக்குடிகிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசட்டுமா அப்படின்னு. வின்சென்ட் சார், கே விஜயெல்லாம் இருக்காங்க. கூட்டிகிட்டு போனார், தோளில் கை போட்டு, என்ன என்ன எதுக்கு வந்த ஐடி வந்த அப்படின்னாரு. இல்லை சார் இப்படி சொன்னீங்களாமே. தோளில் கை போட்டவர் அப்படி கையை எடுத்தார், அப்படி என்ன ஒரு முறைச்சி பார்த்தார். நான் உன்னை உட்காரக்கூடாது சார். யார் சொன்னது? இல்லை சொன்னாங்க சார். சரி இப்போ அதை கேட்கவா இவ்வளோ தூரம் வந்து மைசூருக்கு? இல்லை சார் ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை சார். நீங்கள் தான் சார் எனக்கு ஃபஸ்ட் ஷீல்டு கொடுத்தீங்க. உங்கள் படம் நான் பண்ணுவோம் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் சார். என்னை பற்றி மைக்கில் அவ்வளோ பாராட்டி பேசுனீங்க. நீங்கள் இப்படி சொன்னோன்னே தாங்க முடியல சார், நான் புறப்பட்டு வந்துட்டேன். சார் நீங்கள் மெட்ராஸில் 2 நாள் வந்துடுவேன், நீ வந்து பாரு. 2 நாளில் கரெக்டாக வந்துட்டேன்னு சொல்ல சொன்னார். அப்போ லேண்ட்லைனில் கூப்பிட்டு அவர் மேக்கப் மேன் ரங்கசாமி சொல்கிறாரு, உங்களை அண்ணன் சிவாஜி ப்ரொடக்ஷன் வர சொன்னார். போனேன், எல்லாரையும் கூப்பிட்டார். அன்னைக்கு யார் செட்டில் இருந்தாங்களோ அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு கோர்ட் மார்ஷல் நடத்தி, நான் சொல்லலைன்னு எல்லாத்தையும் சொல்லணும். உங்களுக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா வேறு காரணம் சொல்லி, எதுக்கு என் சிவாஜி கணேசனை சொல்கிறீங்க? நான் ஒரு எழுத்தாளனை அப்படி சொல்லுவேனா? என் எதிரியை கூட உட்காராதையும் சொல்ல மாட்டேன். எழுத்தாளனை சொல்லுவேனா அப்படின்னு என்னை தட்டி கொடுத்து விட்டுரு. நீ அவங்களோட சண்டை போட்டு ஒரு நல்ல எழுத்தாளனை மிஸ் பண்ண விரும்பலை, நீ எழுது. நான் அவங்களெல்லாம் நான் வார்ன் பண்ணிட்டேன். ஓகேயா இப்போ உனக்கு திருப்தியான்னு கேட்டார். எனக்காக அவர் பண்ண அந்த ஃபைட்டருக்கு இன்னொரு 100 வருஷம் நான் மறக்க மாட்டேன். அவ்வளோ பெரிய மகா கலைஞன் என்னை கூப்பிட்டு, நான் அவரை பொறுத்தவரை ரொம்ப சாதாரண ஆள், நான் எழுதி தான் பேரன்னு கூறல, ஆனால் என்னை கூப்பிட்டு ஒரு எழுத்தாளுங்க அப்படி ஒரு மரியாதை கொடுத்தார். அவரையெல்லாம் நான் மறக்கவே முடியாது. சார் இந்த காலத்துல வந்துட்டு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, போயிட்டு ஒர்க் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கும். நீங்க அந்த டைம்ல, அதாவது ஒரு 60s 70s டைம்ல ரொம்ப பெரிய டைரக்டரான பீம் சிங் அவங்க கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னீங்கன்னா இப்போ இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த காலத்துலமா டைரக்டர்களுக்கு மரியாதை எந்த அளவோ அது மாதிரி அசோசியேட்டுக்கு இருந்துச்சு அசிஸ்டண்ட்டுகள். இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏதோ ஒரு படம் ஒர்க் பண்ணுறாங்க, 2வது படம் ஏதோ போயிடுறாங்க, திடீர்னு எக்மோர்லேருந்தே வந்து டைரக்டருங்கிறாங்க. எப்படி வர்றாங்க என்னன்னே புரியல. அதாவது யாரோ ஒரு ஃபைனான்சியர் வந்தால் டைரக்டர் ஆகிடுறாங்க. கதை இதையெல்லாம் பார்க்குறதில்ல, ஒரு ஆர்டிஸ்ட் கால் ஷீட் கிடைச்சா படம். அப்போ அப்படி இல்லை, ஒரு டைரக்டர்கிட்ட பில்லர் மாதிரி இருப்பாங்க. ஒரு குரூப்புக்கு ஒரு முக்கியமான 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க சொன்னால் தான் படமே ஷூட்டிங்கே நடக்கும். அப்படி கே சங்கர் சார்கிட்ட ராசங்கரன் ஒருத்தர் இருந்தார். அவர் கூட நம்ம மணிரத்னம் சார் படத்துலலாம் ரேவதிக்கு ஃபாதர் ஆக்ட் பண்ணுவார். அவர் என் படத்தை 3 படம் டைரக்ட் 16 படம் டைரக்ட் பண்ணார். அவருக்கு பாசிட்டிவ். அவர் இருந்தால் தான் ஷூட்டிங்கே நடக்கும். அதாவது சிவாஜி சார் படமாக இருக்கட்டும், எம்ஜிஆர் சார் படமாக இருக்கட்டும், இவர் வந்து டைலாக் சொல்லணும். அப்படி அந்த காலத்தில் டைலாக் ரைட்டருக்கு இந்த அசிஸ்டன்ட்ஸு பூரா டைலாக் ரைட்டராக வருவாங்க. டைரக்டர் அசோசியேட் அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க பூரா டைரக்டராக வருவாங்க. அன்றைக்கி ப்ரமோட் பண்ணாங்க. அதாவது எந்த பொறாமையும் இல்லாமல், சரி நம்மகிட்ட இருந்தவன் நம்மகிட்டே இருக்கட்டும், அவன் வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கல, அவன் வரட்டுமே, அவனுக்கு ஒரு படம் பண்ணுவோமே அப்படின்னு இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவனை டைரக்டர் ஆக்குவாங்க. அதனால் அசோசியேட் அசிஸ்டண்ட்டுக்கு அன்றைக்கி இருந்த மரியாதை வேறு. அன்றைக்கி கதையை மட்டுமே நம்பணும். மக்களுக்கு என்ன தேவையோ, உன் குடும்பத்தில் இது நடந்திருக்கா, அதை நீ இப்போ அடையாளம் காணுன்னு சொல்லி. இப்போ அடையாளம் இல்லாத கதைகள். யாராவது ஒருத்தர் மிஷின் கண்ணை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் சுட்டுக்கிட்டு இருக்கானா, பார்த்தா மார்க்கெட்டில் சுடுறானு. எங்கே பார்த்தாலும் ரத்தம், படம் முழுக்க ரத்தம், கதாசிரியன்னு ஒரு குரூப்பே அழிச்சிட்டாங்க. கதாசிரியனுக்கு மரியாதையே கிடையாது. இப்போ நான்லாம் எங்கள் ரைட்டர்ஸ் யூனியனில் பொறுப்பில் இருக்கேன். பட் பயன் என்ன, எங்கிட்ட வந்து 230 கதை இருக்குது. ஒரு கதை 2 கதையில். இப்போ எனக்கு வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு பாக்யராஜ் தலைமையில் சிவகுமாரெலாம் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணாங்க.
230 கதை நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன் சினிமாவுக்கு. என்ன பயன்? 230 கதையில் 2 கதை என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா யாருமே கதை கேட்குறதில்ல. இப்போ என்ன கேட்குறாங்க, அதை கேட்டால், சார் உங்களை யாராவது கேட்குறாங்களா சார்? ஜனங்க நீ என்ன சொல்ல போகிறாயின்னு கேட்குறாங்க. வந்தாங்க 2 மணி நேரம் ஜாலியாக இருந்தாங்க, பொழுது போச்சு. அதான் சார், அதை விட்டுட்டு நீ கடன் வாங்காமல் இரு, பொய் சொல்லாமல் இரு, இதெல்லாம் எதுக்கு சார் தத்துவம்? நீங்கள் சொல்லி அவன் கேட்க போகிறானா சார்? அவங்க ஆர்கியூமெண்ட். நம்ம சொல்லி கேட்கவே வேண்டாம், ஆனால் நம்ம சொல்கிறத சொல்லணும்ல. இப்போ உள்ள ட்ரெண்டே என்னென்னா, உங்களை யார் சார் கதை கேட்குறான்னு கேட்குறான். நம்ம போய் சொன்னோம்னா கதை என்னன்னு கேட்டால் டைரக்டர் என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட கதை சொல்ல போனேன். அவர் பெரிய டைரக்டர். அவர் என்ன பண்ணார், சார் ஒரு ஐடியா மட்டும் சொல்லுங்கள் சார்னார். இல்லை ஐடியாவில் என்கிட்ட முழு கதை இருக்குன்னே. இல்லை எனக்கு கதை கேட்க நேரம் இல்லை சார். இவர் எப்படி 800 கோடி இவரை நம்பி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? கதை கேட்க நேரம் இல்லைன்னு சொல்கிற ஒரு டைரக்டர்கிட்ட எப்படி கதை சொல்கிறது? நான் சொன்னேன், அப்படி எனக்கு கதை சொல்லி பழக்கம் இல்லை. ஐடியா மட்டும் சொல்கிறதுக்கு நான் எதுக்கு? முழு கதையை நீங்கள் கேட்கணும். நீங்கள் இவ்வளோ பெரிய படம் பண்ணுறீங்க, பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கிறீங்க, அமெரிக்காவில் போய் எடுக்க போகிறீங்கிறீங்க, ஏன் கதை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா, அதான் கதைக்குள்ள மரியாதை. இன்றைக்கி கதை அது. ஆனால் மலையாளத்தில் நம்ம ஒரு நல்ல கதை சொன்னால் தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. சின்ன கதையை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு கதையை முடிச்சிடுறாங்க. ஒரு வயதானவரையும் ஒரு சின்ன பையனை வச்சு ஒரு படத்தை முடிச்சிடுறாங்க. அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறாங்க. இங்கே அதெல்லாம் போச்சு. கதாசிரியன்கிற ஒரு ஜாதியே செத்து போய் எனக்கு தெரிய 30 வருஷம் ஆச்சு. ஓகே சார், இப்போ வந்து தொன்று தொட்டு காலங்கள்லேருந்து நாடகங்கள் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ டெக்கேட்ஸ் தாண்டி இன்றைக்கும் வந்து நம்ம பார்க்குறோம், நிறைய இடத்துல வந்து நாடகங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறைய வெற்றி நாடகங்கள் கொடுத்துருக்கீங்க, எழுதியிருக்கீங்க. சிவாஜி சாரே பாராட்டின அளவுக்கான கதாபாத்திரங்கள் உருவாக்கியிருக்கீங்க. ஏன் இப்போ வந்து நீங்கள் நாடகங்கள் எழுதக்கூடாது? இப்போ நாடகம் என்னென்னா, எப்படி கதாசிரியன் வந்து செத்து போயிட்டான், கதாசிரியன் கஷ்டப்படுறான்னு சொல்கிறோம், அது மாதிரி நாடகமும் அதான் நிலைமை. அதாவது முதல்லாம் 125 நாடகம் நடந்திருக்கு. என் நாடகம் இந்தியா முழுக்க எல்லா மேடையிலும் என் நாடகம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ சென்னையினுடைய தலையெழுத்தே என்னென்னா, மொத்தம் 4 சபா. 4 சபாவும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ராமா போடுறாங்க. கோடை நாடக விழான்னு ஒன்று போடுறாங்க, அது மட்டும்தான். அதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மே மாதம் உங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அதில் பரிசு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, காம்படிஷன். நான் அதில் கோடை நாடக விழாவில் 3 தடவை பரிசு வாங்கியிருக்கேன். மாதச்சம்பளம்னு ஒன்று போட்டேன். பாலச்சந்தர் வந்து கரெக்டாக 6:30 மணிக்கு சொன்னபடி வந்து உட்கார்ந்தார். என்னை கட்டி தழுவி அருமையாக இருக்குது காரைக்குடின்ட்டு போனார். சொன்ன வார்த்தைக்கு நான் சொன்னேன், சார் உடம்பு சரியில்லை, நீங்கள் வர. இல்லை நான் சொல்லிட்டா வருவேன் அப்படின்னு. உடம்பு சரியில்லை. அதே மாதிரி மேஜர் சொன்னார், ஹாஸ்பிட்டலில் இருந்தார். நான் மேஜர் உங்களால் வர முடியுமான்னு. பொழைச்சி கிடந்தால் வருவேன், செத்து போனால் வரமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். கரெக்டாக விஜய் ஹாஸ்பிட்டல்லேருந்து என் ட்ராமாவுக்கு வந்தார் மேஜர். காரைக்குடி நான் சொல்லிட்டேன், நான் ட்ராமா பார்க்குறேன் அப்படி. 2 பேரும் பாலச்சந்தரும் மேஜரும் அந்த ட்ராமா ஒன்றா பார்த்து அவ்வளோ அருமையாக இருக்குன்னு கட்டி பிடிச்சாங்க. ஆனால் நான் போட்ட ட்ராமா இது 25 வருஷத்துக்கு முன்னால். திருப்பி 150 ட்ராமா 125 ட்ராமா நான் போட்டவன். போக 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 என் ட்ராமா 5 ட்ராமா நடந்தால் பெரிய விஷயம். 5 ட்ராமாவும் சேர்த்து மொத்த ஆடியன்ஸ் எவ்வளோ இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 200 பேர் கூட இருக்க மாட்டாங்க, 40 பேர் பார்ப்பாங்க. இதுக்கு எப்படி ட்ராமா போட மனசு வரும்? அதாவது ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேஜில் நடிக்கிறோம், ஒரு ஹால் முழுக்க கூட்டம் இருந்துச்சுன்னா சந்தோஷம் இருக்கும். ஒரு அன்னைக்கு கிராண்ட் ரிஹர்சல் பார்க்குறதுக்கு நாங்கள் 40 பேரை கூப்பிடுவோம். அப்பா நீ வாப்பா, வேறு ட்ரூப்பில் கூப்பிடுவோம், பாப்பா நீ வந்து. இப்போ மனோரமாவெல்லாம் ட்ராமாவில் யார் நடிக்கலை? மேஜர் நடிக்கலையா? சிவகுமார் நடிக்கலையா? யார் நடிக்கலை? எல்லாம் பெரிய பெரிய சிவாஜி சார் நடிக்கலையா? எஸ்எஸ்ஆர் நடிக்கலையா? எம்ஜிஆர் யார் நடிக்கலை? எல்லாம் நடித்து தான் நாடகத்துலேருந்து ஹீரோ ஆனாங்க, ஹீரோயின் ஆனாங்க. தேவிகாவெல்லாம் ஹீரோயின் ஆனது எஸ்வி சாஸ்தான் நம்ம ட்ரூப்பில் ஆச்சு. இப்படி அன்னைக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் நாடகத்தின் மூலமாக கலைஞர்களை கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஸ்ரீஹர் சாரை ரத்தபாசம் பார்த்து தான் டைரக்டர் ஆகினாங்க, ரைட்டர் ஆகினாங்க. என்ன அச்சானியை பார்த்தா ரைட்டர் ஆகினாங்க. வியட்நாமோட சுந்தரத்தை வியட்நாம் பார்த்து தான் சாத்தினாங்க. இப்படி எல்லாருக்கும் நாடகம் ஒரு வழியாக இருந்துச்சு. இப்போ 40 பேர் ஒரு நாளைக்கு, ரொம்ப அதிகமாக போனால் 5 ட்ராமா, 200 பேருக்கு எப்படி நாடகம் போடுறது? இதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணும், எவ்வளோ ரிஹர்சல் பண்ணணும்? ஸ்டேஜில் போய் 40 பேர், அங்கே 2 பேர், இங்கே 2 பேர் எப்படி வரும்? அதனால் நான்
நாடகம் போடுறதே இல்லை. யாராவது கூப்பிட்டா கூட சொல்லுவேன், எதுக்கு ஏன் நாடகம் போடுற, 40 பேர் பார்க்குறதுக்கு எதுக்கு ஏன்? நான் இல்லை சார், இருக்க முடியல சார், நீ அவசியம் வந்து பாருங்கள் சாரும் போவேன். ஸோ அன்னைக்கு இருந்த நாடகம் சினிமாவுக்கு மிகப்பெரிய பிரிட்ஜு, நடிகர்களுக்கோ ரைட்டர்களுக்கோ மிகப்பெரிய பாலமாக இருந்துச்சு. இப்போ நாடகத்தால் எந்த பயனும் இல்லை, மக்களும் பார்க்கறதில்ல. ஏன்னா வீட்டுக்குள்ளே ட்ராமா வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு செலவழித்து பிள்ளை குட்டிங்களை கூட்டு வர்றதில்ல. அதனால் ஐ ஸ்டாப் ரைட்டிங் ட்ராமா. ஆக்சுவலாக பயங்கர சென்சிபிளாக இன்னைக்கு என்ன தேவையோ அந்த ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க சார். அதான் இன்னைக்கு தேவையில்லை, என்னைக்கும் தேவை நல்ல படத்துக்கு கதை. அந்த கதை இருந்தால் நீங்கள் செலவு இல்லாமலே படம் பண்ணுறதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்குது. எத்தனையோ இப்போ நீங்கள் ஆலயம்னு ஒரு படம் பார்த்துருக்கலாம். அதுக்கு மேஜர் சுந்தரராஜன் வந்து பிரசிடெண்ட் அவார்டு வாங்கினார் நடித்ததுக்கு. ஆனந்த விகடனில் வந்த ஒரு சின்ன கதை தான். அதாவது காலையில் 9:30 மணிக்கு ஆஃபீஸில் ஒருத்தர் கிளர்க்கு வருவார், 5 மணிக்கு ஆஃபீஸை விட்டு போவார். இதான் கதை. அதுக்குள்ளே என்ன பிரச்சனை? ஒரு ஆஃபீஸ் கோயருக்கு மார்னிங் டு ஈவினிங் என்ன கதை? அவனுடைய உணர்ச்சிகள் என்ன? அவன் ஏன் தடுமாறுறான்? அவனுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு ஒரு சின்ன கதை ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே இட்டாங்க. மனித உணர்வு, ஒரு ஆஃபீஸில் நேர்மையாக வாழணும்னு நினச்சிக்கு வந்த சோதனை. இது மாதிரி நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதையிலையும் ஒரு மெசேஜ் சொன்னாங்க. படிக்காத மேதைன்னு எடுத்துக்கிட்டால் விசுவாசத்துக்கு ஒரு வேலைக்காரன் உயிரே விட்டான். பாசமலரில் அண்ணனும் தங்கி இப்படி தாண்டா இருக்கணும், அப்படி தாண்டா இருக்கணும்னு கொண்டு வந்தாங்க. இப்படி எந்த படம் நீங்கள் எடுத்தாலும் ஒரு மெசேஜ் சொல்லிக்கிட்டேன். பாவமன்னிப்பு எடுத்திங்கன்னா ஜாதி மதம் கிடையாது, நாம் எல்லாரும் ஒருவர் தான் கொண்டு வந்தாங்க. எந்த கதையிலையும் ஒரு தீம் சொன்னாங்க. அதாவது நான் சொந்தத்தில் சொன்னேன், முன்கோபத்தால் வாழ்க்கையை இழக்காதேன்னு. ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு கணவன் மனைவியும் பிரிஞ்சிருவாங்க, 80 வயசுலாம் சேருவாங்க, வீட்டுக்கு தெரியாமல் நடிப்பாங்க. இதான் என்னுடைய சொந்தம், கேஆர் விஜயாவும் முத்துராமன் நடித்தது. ஆனால் அது என்ன சொல்ல வந்தேன், முன்கோபத்தால் வாழ்க்கையை இழந்தான் ஒருத்தன். அச்சாணியில் என்ன சொன்னேன், நெவர் பி ஏ பாரோயர், கடன் வாங்காமல் இருக்கிறவக்குள்ள வாழ கற்றுக்கடா. இப்படி நான் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல நினைப்பேன். நான் மட்டும் இல்லை, அந்த காலத்து ரைட்டர்ஸ் பூரா ஆடியன்ஸுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஒரு புத்திமதியை சொன்னாங்க, இப்படி இருன்னு. அதாவது ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை பார்த்துட்டு தான் மகாத்மா காந்தி திருந்துறாருங்கிறாங்க. ஏன் அதில் ஒரு விஷயம் இருந்துச்சு அவர். அது மாதிரி அந்த காலத்தில் எந்த கதையாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் இருந்துச்சு. இந்த காலத்தில் எதுவுமே கிடையாது, மெசேஜும் கிடையாது, படமும் கிடையாது. என்னமோ மக்கள் போகிறாங்க 2 நாள். அதாவது அந்த காலத்தில் 6 மாதம் ஒன்றுச்சு. வெள்ளி விழான்னாங்க, தங்க விழான்னாங்க, பொன் விழான்னாங்க. இப்போ கரெக்டாக வெள்ளி சனி ஞாயிறுங்கிறான். என்ன காரணம்? விஷயம் இல்லை, வெறுமன பிரம்மாண்டங்கள் மட்டுமே பண்ணுறாங்க. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு உள்ள வித்தியாசம், அதில் கதை இருந்துச்சு, இப்போ கதை இல்லை. கதை இல்லாததுனால நீண்ட காலம் அது மக்களுக்கு சேரவும் சேராது, மனதில் நிற்கவும் நிற்காது. ஒரு ரைட்டராக என்னுடைய கான்செப்ஷன் அதான். சூப்பர் சார். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் பண்ண சாதனைகளும் உங்களுடைய கதைகளும் இந்த ஒரு 30 நிமிடத்தில் அடைக்கிறவே முடியாது. ரொம்ப அழகாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் கொடுத்தீங்க சார். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே ரைட்டர்ஸ்க்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நீங்கள் இருந்த பொற்காலம் மாதிரி அமையும்னு சொல்லி நம்புவோம். சீக்கிரமாக அந்த மாற்றம் நடக்கும்னு சொல்லி வேண்டிக்கிறோம் சார். ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும், ஜெயா டிவி சார்பாகவும் பெரிய நன்றியும் சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் என்னுடைய எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாகவும், எழுத்தாளர் சார்பாகவும், ஜெயா டிவி நிர்வாகிகள் சார்பாகவும், கலை உலக பெருமக்கள் சார்பாகவும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.